காலை வணக்கம். இறைவா உம்மை ஸ்தோதரிக்கிறோம். ராசாவில் தொடர் வண்டி பெட்டிகள் தயாரிக்கும் அந்த நிறுவனத்தின் பிற்பகுதியில் இருந்து இந்த பதிவை நான் செய்கிறேன். பிரியமானவரில் ஒரு ஊழியர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புங்க, நான் போயிட்டு ஜனங்களே உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஒரு இடத்தை காமிக்கிறாரு. இந்த இடத்துல போயிட்டு நீ ஊழியம் செய்யன்னு சொல்லிட்டு, அந்த இடத்தை குறித்து இந்த ஊழியர் விசாரித்த போது ஒரு 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 விசை அப்படியே அவர் நடுங்கி போனார். ஏன்னு சொன்னால், அந்த இடத்துல மருத்துவ வசதியே கிடையாது. ரொம்ப குக்கிராமம். எங்கே போனனாலும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தான் போக முடியும். மாட்டு வண்டியில் தான் இப்போ எங்கே போக முடியும். அதே அந்த கிராமத்தில் ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி என்னான்னு சொன்னால், அங்கே கிராமத்தில் வருகிற எல்லா பலவீனம், வியாதி எல்லாவற்றுக்கும் அவர் தான் பரிகாரம் செய்வார். அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது. தலைவலி என்றாலும் அவங்கக்கிட்ட தான் போகணும். கழுத்து வலி என்றாலும் அவங்ககிட்ட தான் போகணும். வயிற்று வலி என்றாலும் அவங்ககிட்ட தான் போகணும். காய்ச்சல் என்றாலும் அவங்ககிட்ட தான் போகணும். அவன் கொடுக்குற அந்த காரியங்களை என்ன செய்வாங்க, அவங்க பெற்றுட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. அப்படி அநேகர் அங்கே இருந்து அந்த மந்திரெல்லாம் பார்த்து மரித்தும் போயிருக்கிறார்கள். சுகம் பெற முடியாமல் மரித்தும் போயிருக்கிறார்கள். அந்த 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 மந்திரவாதியினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாகத்தான் அந்த கிராமம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொன்னோன்னே இந்த மனிதனும் சரி போய் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊரில் ஊழியம் செய்வதற்காக போகிறான். அந்த ஊரில் ஊழியம் செய்வதற்காக போன பொழுது ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து, ஒரு சின்ன குடிசையை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல இருந்து அவன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அவன் போயிட்டு அநேகரை பார்த்து செபிக்கும்போது உடனுக்குடனே ஒரு அற்புதம். கர்த்தர் சுகம் தருகிறது. சுகம் தந்து யாரும் மந்திரவாதியை தேடி போகாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த மந்திரவாதி பார்க்குறான், இந்த ஆள் என்னடா வந்ததுலேருந்து நம்முடைய தொழில் மோசமாக போயிடுச்சு, நமக்கு எந்த வருமானமும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி ரொம்ப மன கிளேசத்தில், மன வேதனையில் அவனை ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை படுத்த படுக்கையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்லாம் செய்கிறான். மந்திரங்கள்லாம் செஞ்சு அவனுக்கு விரோதமாக அனுப்பும்போது, அந்த ஊழியருக்கு விரோதமாக அனுப்பும்போது ஒன்றுமே நடக்கலாம். அந்த ஊழியக்காரர் எப்போதும் மாதிரி தான் இருக்கார். இந்த மந்திரவாதி பார்த்தான், வேறு வழி இல்லை, இவனை ஆளை வச்சு தூக்கிடணும், ஆளை வச்சு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி என்ன செய்கிறான், ரவுடிகளை 2 பேரை இவனுக்கு விரோதமாக கொலை செய்யும்படியாக ஏவுகிறான். ஒரு நாள் இந்த ஊழியர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இந்த கிராமத்துக்கு வர வழியில் சில பைபிள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு, புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அவர் வர வழியில் கனத்த மழை, பயங்கரமான காற்று மழை. அவர் ஐயோ, இந்த மழை வருதே, இந்த பைபிள்லாம் நனைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, மழையை நிப்பாட்டுங்க, இந்த பைபிள்லாம் நனைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு. ஆனால் மழை கனமாக பெய்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் போயிட்டு ஒரு மரத்தடியில் நிற்கிறான். அதுக்கு மேலே நிற்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போகிறாரு. இவனை கொலை செய்யும்படியாக வந்த ரவுடிகள் இவனை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மரத்தடியில் அவர் நின்ற பொழுது இவனுங்களும் ஒரு இடத்துல அப்படியே நின்ட்டாங்க. இந்த இடத்துலேருந்து போகும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இவரை நம்ம கொன்னே ஆக வேண்டும், ஏன்னா நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டோம், கொண்டே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி, இந்த மழை நிற்காது, நம்ம எப்படியாவது போயிடும்னு சொன்னால் பைபிளெல்லாம் தன்னுடைய சட்டைக்குள்ளே வைத்து அப்படியே இறுகி அணைத்து கொண்டு அவர் நடந்து போகிறாரு. இந்த கொலை செய்ய வந்தவர்களும் ரவுடிகளும் அவர் பின்னாலேயே அப்படியே போகிறாங்க. போனோடனே அவருடைய இடம் வந்துருச்சு. அவர் அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த ரவுடிகள் யோசிக்கிறாங்க, என்னடா இது ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா, நீங்கள் ஒண்டியாத்தான் வந்தீங்க, உங்கள் பின்னால் 2 பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, யார் அவர்கள்னு கேட்டவுடனே இந்த ஊழியருக்கு ஒரே ஆச்சரியம். என்னை காப்பதற்காக தேவன் இந்த தூதர்களை எனக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த கொலை செய்ய வந்தவங்க சொல்கிறாங்க, உங்களை கொலை செய்யும்படியாக மந்திரவாதி என் இடத்துல பணத்தை கொடுத்து உங்களை கொலை செய்யும்படியாக என்னை அனுப்பலாம். ஆனால் என்ன நடந்துன்னு சொன்னால், நாங்கள் பார்க்கும்போது 2 பேர் உங்கள் பின்னாலேயே உங்களை நாங்கள் கொலை செய்ய பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னோடனே அதுக்கு அந்த ஊழியர் சொல்கிறாரு, வசனத்தை எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறார். சங்கீதம் 91:11
உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்கிற வசனத்தை அவர்களுக்கு வாசித்து காமித்த புறப்பாடு அந்த இருவருமே ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஜெபம் செய்வோமா? நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நன்றியோடு கூட உம்மை சோதரிக்கிறோம். இந்த வாலிபருடைய வாழ்க்கையில் நீ செய்ததான சகல ஆண்டவரை நன்மைக்காக ஸ்தோத்திரம். கொலை செய்ய வந்தவனை ரட்சித்ததற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.